அம்மா என்னம்மா என்னோட மாறு விஷயத்துல ஊருக்கு கிளம்பியாச்சு. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? என்னடா அம்மாவுடைய புது கெட்டப் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? என்னுடைய அவுட்ஃபிட் இது. நான் இன்னைக்கு வந்து ஊருக்கு போறேன். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எந்த இல்ல. ஆமா, அதனால அப்பா வண்டியில கூப்பிட்டு போறாரு. அதனால என்ன சுடிதார் போட சொல்லியிருக்காங்கப்பா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது என்னுடைய அவுட்ஃபிட். ஆமா, 2 பேர் மட்டுமே வந்து பைக்ல போறதுனால டபுள் சைடு உட்கார சொல்லி இருக்கிறாரு. ஆனா அப்பா எப்படி உட்கார வச்சு கூட்டு போவார் தெரியல. இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நீங்க காலைல சமையல முடிச்சிடப்பா. வாங்க என்ன சமையல் பார்த்துடலாம். சரி, நீ எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஃபர்ஸ்ட்? பேக்ல ரெடி பண்ணிட்டேன். இதுல வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸும் அப்பா ட்ரெஸ்ஸும் இருக்கு. அந்த கட்ட பேக்ல வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வந்து எனக்கு தண்ணி பாட்டில் எல்லாம் இருக்குது. அப்படியா? சரி வா, அப்படியே கிச்சனுக்கு வா. ஒரே ஒரு பழம் எடுத்துக்கோ, சின்ன பழம். என்னது? எதுக்கு சின்ன பழம்? தர்பூசணி சின்ன பழம் உனக்கு. இன்னைக்கு காலையிலே ஷாம் ஆபீஸ் கிளம்பிட்டான்ப்பா. குயிக்கா செஞ்சுட்டாங்க. ஆமா, எழுந்து சாம்பார் சாதம் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமைன்றதுனால சாம்பார் பருப்பு போட்டு பிஸ்மில்லாபாத் மாதிரி சாம்பார் சாதம் பண்ணியாச்சு. அதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல். இது எல்லாருமே பிடிச்ச டிஷ், அதனால இதை செஞ்சுட்டேன். அவனை கட்டி கொடுத்தீங்களா? ஏன்னா ஈஸியாவும் இருக்கும் எனக்கு சொல்லிட்டு இதை செஞ்சிருக்கேன். ரெண்டு பேரும் அதான் இங்க பேர் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து எந்நேரம் லேட்டா தூங்கி எழுந்துக்கலாம் கூடாது, சீக்கிரம் எழுந்துக்கணும். நான் என்னென்ன வேலை செஞ்சேனோ அதான் நீ இப்ப ஃபாலோ பண்ணணும். பெரிய அப்படியே அமெரிக்கா போய் செட்டில் ஆக போறாரு. சோட்டுவி ஐடியா பத்திரமா பாத்துக்கணும். அதுக்குதான் இப்ப என்ன விட்டு போறாங்க. குழந்தை ரொம்ப ஃபீல் பண்றாப்பா, இப்பவே கத்த ஆரம்பிச்சுட்டா. சோட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா பாத்துக்கோ, அப்பவே எனக்கு வீடியோ கால் பண்ணு. நானும் அங்க போயிட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். சேவா, அந்த ஹெல்மெட் இதெல்லாம் எடுத்து வை. ஹெல்மெட் ஒரு வேஷமா தான் போறேன்னு நினைக்கிறேன். எனக்கே இது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அங்க போய் கேட்க போறாங்க, எங்க உங்க அம்மா வரலையா? ஆமா, என்ன அசிங்கப்பட்டுக்குன்னு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுவேன். இதுதான் எனக்கு கரெக்டா இருந்ததுப்பா, லூசா இருக்க ட்ரெஸ். அதனால தேடி சுஷ்மிதா, நான் எனக்கு இது வரைக்கும் சுடிதார் போடுறதே கிடையாது, அதனால நான் வாங்குறதே கிடையாது. சுஷ்மிதா தான் இப்ப எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். அது காட்டன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா பெட்ரோல் போட்டு வரேன்னு இருக்கிறது. இதுதான் என்னுடைய ஹெல்மெட் போட்டு அம்மா இப்படிதான் கிளம்ப போறேன். எனக்கே ஒரே காமெடியா தான் இருக்கு, ஷையா தான் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ வந்து ஒரு போட்டோ போட்டு எடுத்துக்கணும். போட்டோ போட்டு இது வந்து அபூர்வம். சரி, நீ இப்ப எப்படி டபுள் சைடு உட்காந்துருவியா? ஐயோ, அது ரொம்ப கஷ்டங்க. நேத்து ஃபுல்லா சுஷ்மி எனக்கு பிராக்டிஸ் கொடுத்தா. எப்பயும் ஒன் சைடு உட்காந்தே பழகிட்டேன்னா, அது சின்ன வயசுல நான் இது பண்ணிருக்கேன். இப்ப என்னடி எப்ப போனாலும் அப்பா கூட நான் இதுதான் ஒன் சைடு தான் உட்காருவேன். ஏன்னா நீங்க 2 பேரும் முன்னாடி உட்காந்துருவீங்களா கால் போட்டு, நான் பின்னாடி வந்து எனக்கு கரெக்டா இருக்கும் உட்காந்துடுவேன். நேத்து ஃபுல்லாவே சுஷ்மி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தா. இப்படி வச்சு இப்படி ஒரு பக்கம் காலே வரலையே உனக்கு. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லப்பா, எப்படி வரும்? இதுவே எனக்கு ஒரு மாதிரிதான் இருக்குது. அப்பாவை பிடிச்சிதான் ஏறி உட்காரு. ஷால் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, பின்னாடி வந்து இது தொங்க விடக்கூடாது. இந்த பக்கம் போட்டுக்கிறேன், இப்படி போட்டு இல்ல ஃப்ரண்ட்ல போட்டுக்கோ, தலையில போட்டு. காத்து ஒத்துக்காது, தலையில கட்டிக்கிற போட்டுட்டு ஒரு காட்டன் ஒண்ணு எடுத்து வச்சுக்க வேண்டியதானே. அப்படியே முடிஞ்சா நாங்க வெளியே போக சொல்லலாம், வீடியோ எடுக்கிறோம்ப்பா. ஆனா சுஷ்மி தான் வந்து அதுக்கப்புறம் தான் அவ வந்து ரிலீஸ் பண்ணுவா. நீ பெட்ரோல் போட போல அவர் வேற இதுவா சுத்திட்டு இருக்காரு. பெட்ரோல் ஐடி சோகமா பாத்துருக்கு பாரு. ஐடி என்னது? சோட்டுவா சோட்டுவா தள்ளணுமா? இதோ வர. இது இப்பயே கொஞ்ச நேரத்துல இப்படியா இதுவா இருக்கு. அது கஷ்டம் தானே உனக்கு. பைக்ல போகும்போது தான் காத்தோட்டமா நல்லா இருக்கும். சுஷ்மி, இப்ப நான் கொஞ்சம் ஹைட்டா தெரியறேனா? எப்படி தெரியாம இருப்ப? என்னோட ஹீல்ஸ் வந்து போட்டுக்கினு இல்ல, ஒருத்தவங்க ட்ரெஸ் தான் வந்து கடன் வாங்குவாங்கன்னு பேரு, ஹீல்ஸ்ல இருந்துமா வாங்குவாங்க? எனக்கு ஒரு தங்கச்சியோ அக்காவோ இல்ல, அத குறைய நீ பண்ணிடுவ. அப்பப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஹை ஹீல்ஸ் தான் போடுவேனே. ஏன்னா எனக்கு பேக் பெயின், இந்த கால் வலி வந்து இப்பதான் ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். அப்பதான் நான் வந்து ஹீல்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு எனக்கு கால் வலி செப்பல் வாங்கணும். இதுக்கே சுஷ்மிக்கே தெரியும். ஏன்னா எப்பவுமே ஹைட்டா இருக்கணும், அப்பதான் நடக்க சொல்ல எனக்கு ஒரு கெத்தா இருக்கும், கம்பீரமா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் நான். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும், குள்ளமா இருக்கன்னு தெரியக்கூடாதுன்னு. அதுவும் இல்லாம அப்பதான் அப்பா கூட போக சொல்ல கொஞ்சம் மேட்ச் ஆகும் அவருக்கு. இப்ப இந்த சுடிதார் போடுறதுனால இது போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது போயிட்டு அங்க ஊர்ல போறாங்க, சுஷ்மியை தான் கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சுடிதார் பார்த்த உடனே எல்லாமே எப்பன்னா, அதான் கல்யாணம் ஆகி வர சொல்லி நான் வந்து அதுக்குன்னா பாவாடை தாவாணி தான் போட்டிருந்தேன். ஏன்னா சுடிதார் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே போட மாட்டேன். இது பாருங்க, இவ்வளவு தூரம் ஃபுல்லா இருக்கு இல்லையா, நான் குள்ளமா தெரியுவேன்ட்டு. அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஃபுல்லாவே ஒரு சுடிதார் இப்பதான் அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி தச்சுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ரெடிமேட் வரதுனால நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், எனக்கு சுடிதாரே தேவையில்லை. அவங்க வந்து பாவாடையும் எனக்கு டாப்பும் எடுத்து தருவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். என் தங்கச்சிலாம் சுடிதார் போடுவாங்க, ஹைட்டா இருக்கா, ஃபேட் போடுவா, எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சின்னதுல இருந்தே ஒண்ணு இந்த பாவாடை சட்டை போடுவேன், அப்படி இல்லைன்னா தாவாணி முடிச்ச உடனே சாரி. அது இங்க வந்து உனக்கு எது கொடுத்துருக்காங்க? அப்பா லாங்
டிரைவ்ல ஒன் சைடா உட்காந்தா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, டபுள் சைடு உட்காந்தா வண்டி ஓட்டுறது ஈஸியா இருக்கும்னு அதை கொடுத்துருக்காங்க. சுடிதார் போட்டு ஆனா இப்ப நீ உட்காரதுக்குன்னா அலப்பறை பண்ண போறேன்னு தெரியல, அது வீடியோ எடுத்து காமிக்கணும். அசிங்கப்படுத்தணும் ஒண்ணு அவ்வளவுதான். அம்மாவை கரெக்டா அதெல்லாம் உட்காந்துடுவோம்பா. ஒன் சைடு எவ்வளவு தூரம் வேணாலும் கூட்டு வர, ஒன் சைடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி உட்காந்துடுவேன். டபுள் சைடு உட்காந்து கொஞ்சம் எனக்கே வந்து கஷ்டமான டாஸ்க் தான். அந்த டாஸ்க் எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணேன்னு இப்ப வீடியோ எடுத்தா காட்டுறோம், இல்லை காட்ட மாட்டோம். உட்காரத்தை பொறுத்து தான். சரி ஓகே, அப்பா வரட்டும், வெயிட் பண்ணுவோம். சோட்டு நினைச்சதான் எனக்கு சோட்டு குட்டி. அம்மா ஒரு வீடியோ கால்லாம் பண்றேன்னா இது சாமி கும்பிட தான்ப்பா போறோம். மெயின் வந்து சாமி கும்பிடுறதுக்கு போறோம். எப்படின்னா எனக்கு அம்மா வீடும் எனக்கு குலதெய்வமும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நாங்க ஊருக்குள்ள என்ட்ரி ஆக சொல்லியே என்னுடைய குலதெய்வத்தை தான் பார்க்க முடியும். அந்த அப்பா போன்ல எடு, நான் சொல்லி கொடுத்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு வா. எடுத்துக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் நான் அம்மா வீட்டுக்கே போவேனே. அப்படிதான் இருக்கும். ரெண்டுமே என்ன, ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு 10 வீடு தள்ளி இருக்கும், அவ்வளவுதான். அம்மா வீடு அந்த சைடு இருக்கும், இந்த சைடு வந்து முதல் தாயை பார்த்துட்டு இரண்டாவது தாயை பார்க்க போவியா? பெரியமாவோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ண சொல்லுமா அப்பாவை. எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மாலைனா குள்ளமா புடவை கட்டுன்னு ஒரு உருவம் மாதிரி நந்து வருவாங்கன்ட்டு தான் பாப்பாங்க. என்ன வந்து அங்க ஊர்ல வந்து குள்ளச்சி அப்படிதான் செல்லமா கூடுவாங்க. செல்லமா குள்ளமா அதெல்லாம் சொல்லுவாங்க. நான் திட்டுவேன், யாரும் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அப்படி சொல்லினா நம்மளுக்குள்ளேயே அந்த ஒரு இது வந்துடும் சொல்லிட்டு யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். நாங்க ஊர்ல போயிட்டு உங்களுக்கு என்னென்ன பேசுறாங்க, என்னை பத்தி எப்படி காமெடி பண்றாங்க, என்னை வச்சு எப்படி என்ன பண்றாங்கன்னு சொல்லி ஃபன் பண்றாங்களா வீடியோ எடு. அவங்க யாருமே பண்ண தேவையில்லப்பா, அப்பாவே எடுத்து கொடுப்பாரு. அவங்க கூட எனக்கு பார்த்துக்கிட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்பா இருக்காரு பாருங்க, என்னை கிண்டல் பண்றதுன்னா அவருக்கு ரொம்ப ஜாலி. அதனாலதான் சில டைம்ல அவர் என்கிட்ட திட்டு வாங்குவாரு. அதுதான் இப்ப பேக்லாம் எடுத்து வச்சுட்டோம், கிளம்புறோம். கிளம்ப சொல்ல உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். பாய் சொல்லிட்டியா சோட்டுக்கு? சோட்டு பாய் சொல்லி எகிரி ஓடி வந்துருவான் இப்போ. அதுக்காக தான் உங்களை வச்சிருக்கேன். அப்புறம் குழந்தை போனோடனே திறந்து விடுவான். பாய் செல்லம். உட்காந்துருவியா? பத்திரமா போயிட்டு வாங்க. பாய். சரி ஓகே ஓகே பாய். ஓகே பாய். பாய். முனீஸ்வரர் கோயில் போயிட்டு போங்க. பாய்.